மரத்தையே எம்எல்எம் வீஸ் எப்பவுமே நம் மக்களுக்கு இலகுவானத்தையும் வேகமானத்தையும் நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி மட்டன் கறி, மட்டன் குருமா மாதிரி கறியை ப்ரெஷர் குக்கர் இல்லாமல் சட்டியில் எப்படி சமைக்கலாம்ன்றது ஈஸியாக சொல்லித்தரேன். இது உங்களுக்கு மிச்சம் பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு திரும்ப சமைக்கிறது 2 வேலை 3 வேலை கஷ்டம். அடுத்தது நிறைய பேர் வீட்டில் இருக்காமலும் அதுக்காக வேண்டியே இந்த ஒரு ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடில் ஓல்டு ஸ்டைலில் இந்த மட்டன் கறியை ஆக்கி காட்டுறேன். உண்மையிலேயே சொல்லப்போனால் மட்டன் குருமா அல்லது மட்டன் கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லாருமே வந்துக்கிட்டு இந்த கஷ்டமாக செய்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி நான் போட்டிருந்தேன். நல்லா சட்டி எடுத்துக்கோங்க, நல்லா காய வச்சுக்கோங்க. முன்னாடி மட்டன் நம்ம நல்லா கழுவி வச்சுட்டேன், ஒரு 3 தண்ணி போடுற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் நல்லா எண்ணெய் சூடாக்கிடுங்க. சூடாக்கினதுக்கப்புறமா ஒரு கிராம்பு ஒரு 4 பீஸ், ஏலக்காய் ஒரு 4 பீஸ், கருவா பட்டை ஒரு 6 பீஸ் சின்ன சின்னதாக அடிக்கிற மாதிரி. கருவா இலை இருந்தால் போடுங்க, ஆப்ஷன் இல்லைன்னு சொன்னால் ஓகே, நார்மலாக ஓகே. அதுலேயும் ஒரு 2-3 இலை போட்டுக்கோங்க. பெரும் சீரகம் அல்லது நச்சீரகம் ரெண்டில் ஒன்று இருந்தாலும் ஓகே, நார்மலாக ஆப்ஷன் இல்லை, அப்படி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் தேவைன்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், நான் அந்த மசாலாவுக்கு ஒரு செட் பண்ணி வச்சுருக்கேன். குருமாத்தூள் நம்மளே செய்யப்போம். கிரேவிக்குன்னு சொல்லி 3 பச்சை மிளகாய் போட்டிருந்தேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2ஐயுமே கட் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி பழம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 3ஐயும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே வெங்காயம் அந்த பட்டையெல்லாம் நல்லா முறினதுக்கு அப்புறமா மூடி வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னால் அது நல்லா முறின வரைக்கும் மூடி வச்சு போட்டு அந்த டைம் ஒன்று எடுத்து பார்த்தேன். ஓகே, கொஞ்சம் முறின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் திரும்பவும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே நாங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன், அந்த டைமிங்கை கொஞ்சம் சுருக்கி காட்டுறதுக்காக வேண்டி. நிச்சயமாக நீங்கள் அந்த முறுற டைம் அதெல்லாமே இதில் வர மாதிரி வராது. கண்டிப்பாக நீங்கள் டைம் எடுத்தால் செய்யணும். இதில் மிளகு இருக்குது, கருவா இருக்குது, பெரிய சீரகம், சின்ன சீரகம், ஏலக்காய் 10, ஒரு 2 டீஸ்பூன் பெரிய சீரகம், 2 டீஸ்பூன் நச்சீரகம், கருவா கொஞ்சம் போல், மிளகு ஒரு 15 பீஸ், ஏலக்காய் 10 பீஸ் எடுத்தால் காணும். இதை ஒரு 3 நிமிஷம் நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் வச்சு வாட்டிக்கோங்க அல்லது வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா தான் அதை பிளெண்ட் பண்ணணும். இப்போ நான் அதை சூடாக்கு வறுக்க போட்டுட்டேன். சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட வெங்காயம் இப்போ தான் ஒரு கோல்டு ப்ரௌன் ஸ்டார்டிங் வந்து கொண்டிருக்குது. ரைட், இப்போ இந்த டைம் பாரத்துக்கு இடையிலேயே வெள்ளை பூண்டு இடித்தது, இஞ்சி இடித்தது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி இடித்தாலும் ஓகே தான், தனி இடித்தாலும் நார்மலாக ஓகே தான். இப்போ நான் 2ஐயுமே சேர்த்துட்டேன். இப்போ ரெடி ஆகிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன்னா ஒரு 3 நிமிஷம் வறுத்துறதுக்கு அப்புறமா 4 சேர்த்து சிலிண்டரில் அடிக்க போட்டுருக்கேன். நம்ம அந்த வேலை செஞ்சுருக்கலாம். நீங்கள் அதுக்குன்னு டைம் எடுத்து செய்ய தேவையில்லை. நார்மலாக எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மிச்சம் பயனளிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரைட், இப்போ எல்லாமே நல்ல மாவு மாதிரி இடிப்பட்டு ரெடியாகி வந்துட்டு நான் அதை இடித்து சைட்டில் வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளி மட்டும் போடலைன்னா இது இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு அந்த பட்டையெல்லாம் நல்லா முருகி கொஞ்சம் கலர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இந்த மட்டன் குருமாவில் ஒரு 2 கரண்டி டீஸ்பூன் அது முருகிறதுக்கு இடையில் தனி மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீர் சில்லி பவுடர்னு சொல்லுவாங்க, போட்டுட்டேன். இப்போ கருவேப்பட்டையையும் ரம்பை இலையும் கருவேப்பிலை இலையும் இப்போ நான் எட் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து தக்காளி பழத்தையும் போட்டுட்டேன். ஏனெண்டா மட்டனுக்கு நான் லேட்டாகி போட்டேன். ஃபஸ்ட்டுக்கே போட்டால் கொஞ்சம் முறின வாசம் போய் மட்டனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒவ்வொரு சமையலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடுவோம். இதெல்லாமே எப்படி என்ன நாங்கள் ரெகுலராக சமைச்சு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் தருவோம். அடுத்தது நாங்கள் இந்த வீடியோவுமே பார்த்து காப்பி பண்ணி செய்கிறோம். இது இயற்கையாகவே நாங்களாகவே ஒரு ரசித்து அப்படி சொல்லலாம். ரைட், மட்டன் நம்ம நல்லா கழுவி வச்சுருந்தோம். இப்போ எல்லாத்தையுமே தாளிச்சதுக்கு அப்புறமா மட்டன் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் 3 விஷயம் இருக்குது. சரிதானே? உப்பு தேவையான அளவு நான் 2 டீஸ்பூன் போட்டிருந்தேன். நீங்கள் உங்களோட தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் தாளிக்கக்குள்ளே உப்பு போட்டிருந்தேன். இறைச்சி போடக்குள்ளே உப்பு போடுவேன். அப்போ நீங்கள் ஒரு நார்மலாகவே வீட்டில் சமைக்கவங்களுக்கு தெரியணும் இவ்வளோத்துக்கு எவ்வளோ உப்பு தேவைன்னு போட்டு உங்களுக்கு தெரியணும். அப்போ உப்பு உங்களோட பொறுப்பு தான். இப்போ தயிர் சேர்க்க தயிர் உங்களுக்கு அளவு செல்ல போனால் ஒரு 100 ml, ஒரு 800 கிராம் மட்டனுக்கு ஒரு 100 ml தயிர் 100 கிராம். நான் எந்த கப்பால் தயிர் போட்டேனோ அதே கப்பால் 2 வாட்டி தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ 200 ml தண்ணி. ரைட், இவ்வளோ தான் நம்மளோட குருமாக்கும் அந்த கிரேவிக்கும் தேவையான தண்ணி பதமும் இவ்வளோ தான். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போட்டு நல்லா நீங்கள் அந்த தயிர் நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கணும். நான் நல்லா வெயிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த தூளை சேர்க்க இதுக்கப்புறமா தூளை சேர்த்ததுக்கப்புறமா கறித்தூள்னு சொல்கிறது மஞ்சள், மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், கொத்தமல்லி, கொச்சிக்காய் போட்டு இடித்து எடுக்கிறது தான் கறித்தூள். ரெகுலராக நாங்கள் வீட்டை இடித்து வச்சுக்குவோம். நீங்களும் இந்த மாதிரி இடித்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஓகே, கடையில் வாங்காமல் நீங்கள் இடிச்சுக்கிறது சிறந்ததாக இருக்கும். நான் அந்த தூளையும் போட்டு நாம் மசாலா வந்து ரெடி பண்ணினவே அந்த தூளையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நான் என்ன செய்ய போகிறேன், மூட போகிறேன். இந்த மூடிட்டோம்னு சொன்னால் நான் மசாலா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் திறக்கணும். 15 நிமிஷம் கழிச்சு நான் திறந்துருக்கேன். இப்போவே மட்டன் வேகிட்டு என்னமா 15 நிமிஷத்துக்கு இடையில் ஒரு வாட்டியும் திறந்துடக்கூடாது. கணக்கான சூட்டில் வச்சு 15 நிமிஷம் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் திறக்காமல் விடணும் மடுப்பு. இப்போ நான் 15 நிமிஷத்துக்கு கழிச்சு திரும்ப 5 நிமிஷம் கழிச்சிருக்கேன். இப்போ பாரு, இப்போதே கறி ஓகே ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிரேவி அல்லது மட்டன் குருமா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நினச்சது மாதிரி ஸ்பெஷலாக வந்துட்டு நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். என்னோடய டார்கெட்டும் என்னுடைய ஏற்பாடு அப்படின்னா ஈஸியாக செய்யணும். ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு திரும்ப தாளித்து கொட்டி வேலை கூட அடுத்தது ப்ரெஷர் குக்கர் தேடி தெரியணும். சில ஆக்களை வீட்டில் இல்லை. அப்போ அந்த கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்க. நிச்சயம் இது உங்களுக்கு மிச்சம் பிரயோஜனம் பண்ணிக்க. கிரேவியை பாருங்கள், 3வது தரம் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதோட கறிட வேலை முடியுது. இன்ஷா அல்லாஹ் அந்த குருமா நீங்கள் பாருங்கள். மாஷா அல்லாஹ், நம்ம நினைச்சது மாதிரி இந்த குருமா வந்துருக்கு. இந்த மாதிரி அந்த ஆயிலிங் வந்துக்கிட்டு மட்டன்லேயே இருக்குது. நம்ம நினைப்போம் இது எப்படி இந்த கலரிங் வருதுன்னு போட்டு நம்ம ஊற்றுற ஆயிலால் வாரது இல்லை, இந்த மட்டன்லேருந்தே வாரது தான் அது. நல்ல மட்டன் எடுக்கும்போது தான் இந்த ஒரு ஸ்பெஷலாக இது வரும். இப்போ கிரேவி காணும் மட்டும் நினைச்ச முடிச்சோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இறைச்செல்லாம் நல்லா வெந்துட்டு, இறைச்செல்லாம் சாஃப்டாக நல்லா வெந்துட்டு இதில் ஈரல், நுரையீரல், ஆட்டுடை அனைத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் சமைச்சிருந்தேன். ஆடு எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து சமைக்கும்போது எங்களுக்கு விருப்பம். அதாவது நாங்கள் இப்படி சமைச்சோம். நீங்கள் தனியாக தேவைன்னு சொன்னால் மட்டன் மட்டும் வாங்கி சமைக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கலாம். எல்லா கடையிலையுமே நீங்கள் மாதிரி தருவாங்க. இது ஒரு நல்லா இருக்கும் நம்புறேன். இதெல்லாம் பிடிக்கலகும் பாருங்கள். சாப்பிடும்போது உங்களுக்கு தனியாக வரும். இப்போ இந்த அடுப்பு வந்துக்கிட்டு மிச்சம் லோ ஃப்ளேம் தான் நிற்க பாருங்கள். அடுப்பு தன்மையை பாருங்கள். அந்த எண்ணெய் மாதிரி நிற்கிறதெல்லாம் மட்டன்லேயே தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இது மாதிரி சமைங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் ஒன்றும் எங்களுக்கு மிகவும் பயனளிக்கிறதா இருக்கும்.